ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாப்பிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த ஆரஞ்சு தோலில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. அதே சமயம் நம்ம பாத்ரூமில் பல வருடமாக இருக்கக்கூடிய விடாப்பரியான உப்பு கரைகளை போக்கக்கூடிய சில குறிப்புகளும் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்க்கலாம். நாம் ஒவ்வொரு வாட்டியும் பால் காய்ச்சும் போது ரொம்ப கவனமாக காய்ச்சுவோம். என்ன தான் நம்ம ரொம்ப கவனமாக காய்ச்சினாலும் அந்த அந்த பால் பாத்திரத்தை விட்டு மேலே பொங்கி வந்துடும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அந்த பால் காய்ச்சக்கூடிய அந்த பாத்திரத்தில் மேல் பக்கமாக தடவி விட்டுடுங்க. மேல் பக்கமாகவும் உள் பக்கமாகவும் கொஞ்சமாக தடவி விட்டுடுங்க. பால் எப்போதும் காய்ச்சுற மாதிரியே சிம்மில் வச்சே காய்ச்சுங்க. இப்போ பால் பொங்கி வருதா என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நான் பால் பாத்திரத்துக்கு உள்பக்கமாக நெய்யை தடவி விட்டுருக்கேன். இப்போ பால் பொங்கி வருது. நம்ம என்ன தான் சிம்மில் வச்சோம்னாலும் எப்போதும் போல் அது பொங்கி வர பாலானது வெளியில் வழிய தான் செய்யுது. நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நான் அதை ஊதி விடாமல் இருந்தேன்னா அது பால் வெளியில் பொங்கி கொட்டிடும். இந்த மாதிரி அந்த பால் பாத்திரத்தை விட்டு பொங்கி விழாமல் இருக்கிறதுக்கு, கீழே விழாமல் இருக்கிறதுக்கு உள்ளார ஒரு சின்ன கப்பு மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா பால் பொங்கி வரதுக்கு முன்னாடியே அதில் ஒரு கரண்டி போட்டு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் பொங்கி வெளியில் வராது. அதே மாதிரி பால் பொங்கும்போது பக்கத்தில் ஒரு டம்ளரில் குளிர்ந்த தண்ணீர் கொஞ்சோண்டு வச்சுட்டு அது மேலே தெளித்து விட்டிங்கனாலும் பால் பொங்கி வர பால் அப்படியே உள்ளார அமுங்கி போயிடும். உங்களுக்கு பால் வெளியில் கொட்டாது. கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்காது. இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஐடியா, இந்த பால் பொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பால் பொங்கி வரும்போது மேலே ஒரு மரக்கரண்டியை இது மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த பாலானது வெளியில் பொங்கி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த பால் பாத்திரம் இல்லைன்னா அந்த பாலோட திக்னஸை பொறுத்து இருக்குது பால் பொங்கி வர்றது. பால் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்ம என்ன தான் மேலே மரக்கரண்டி வச்சாலும் அது மேலே பொங்கி வரதான் செய்யும். நாம் பால் காய்ச்சறதுக்கான 1 லிட்டர் பால் காய்ச்சறோம்னா அதுக்கேற்ற மாதிரியான பால் யானத்தை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பால் காய்ச்சறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப குட்டி பாத்திரம் வச்சோம்னாலும் அதுலேருந்து பால் பொங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 2, நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடியில் அடியில் தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் உப்பு ஜாடிக்கு அடியில் அரிசி மாவை போட்டுட்டு அது மேலே உப்பு கொட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு ஜாடியில் அந்த அரிசி மாவை மட்டும் எறும்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஜாடியில் தண்ணி அடியில் நின்று போச்சு. அதனால் எனக்கு அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இந்த மாதிரி உப்பு ஜாடியில் அடியில் ஒரு சிரட்டையை போட்டுட்டு நீங்கள் அது மேலே உப்பு கொட்டி வச்சிங்கன்னா அதில் விடக்கூடிய தண்ணியை அந்த சிரட்டை ஈர்த்துக்குது. அதனால் உப்பு அப்படியே நல்லா இருக்குது. இந்த உப்பு ஜாடியில் இந்த சிரட்டையை போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு உப்பு எடுத்து போடுறதுக்கும் ஒரு வசதியாக இருக்குது. நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் நல்லாவும் இருந்துச்சு. வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நாம் ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வந்தோம்னா சாப்பிட்டுட்டு அந்த பழத்தோட தோலை தூக்கி கீழே தான் போடுவோம். அந்த மாதிரி இனிமேல் போட மாட்டோம். இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது பியூட்டி டிப்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய க்ளீனிங் டிப்ஸுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு தோலை நம்ம குட்டி குட்டி துண்டுகளாக பிச்சு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு வடிகட்டியை வச்சு அதில் வரக்கூடிய சாறை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த புழிஞ்சு எடுத்த இந்த சாறில் கொஞ்சமான அளவு நம்ம அரிசி மாவு இல்லைன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து முகத்தில் தடவணும்னாலும் நல்ல ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சாறை உடம்புல தேய்ச்சி நம்ம குளித்தோம்னாலும் நம்மளுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா அந்த ட்ரை ஸ்கின் ப்ராப்ளமும் சரியாகும். இன்றைக்கி நம்ம ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிழிஞ்சு எடுத்த இந்த ஆரஞ்சு தோல் சாறில் கொஞ்சமாக புளிச்ச மாவை கலந்துக்கிட்டேன். நான் எடுத்து இந்த மாவு கொஞ்சம் கட்டியாகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படின்றதுனால அதை கொஞ்சம் நல்லா உதுத்து போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த அந்த பழச்சாறும்
அரிசி மாவும் கலந்த அந்த லிக்விடை எடுத்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் டைல்ஸில் இருக்கக்கூடிய உப்பு கரையை போக்குறதுக்கு தான் இதை நான் தேய்ச்சி கொடுக்க போகிறேன். இப்போ இதை தேய்ச்சி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சாத்துக்குடி தோல் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எப்படி போகுதுன்றதை காமிக்கிறதுக்காக நான் இந்த சாத்துக்குடியோட, அதாவது ஸ்வீட் லைம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனுடைய தோல் எடுத்து உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். இப்போ இந்த புளிச்ச மாவும் இந்த ஆரஞ்சு பழ சாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு அந்த உப்பு கரை போகுதுன்றதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். நான் தேய்க்கும் போதே அந்த உப்பு கரை நல்லாவே போகுது. நீங்களே பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நான் கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு அதில் உப்பு கரை போயிருக்குதுன்றதை நீங்களே பார்க்கலாம். அந்த தண்ணி வர டேப்பில் இருக்கிற உப்பு கரை அழுக்கு எல்லாமே இந்த புளிச்ச மாவு அந்த ஆரஞ்சு பழ சாறுலேயே போயிடுச்சு. அந்த துருக்கடை கூட நமக்கு நல்லாவே போகுது. அதில் தண்ணி பட்டு அந்த டைல்ஸில் வந்த துருக்கடையும் அதில் நல்லாவே போயிடுச்சு. இப்போ நான் கழுவிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே உங்களுக்கு இதில் திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு லைசால் எதனா கூட போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த பழத்தோலில் தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு வசதிப்படலை அப்படின்னா ஸ்க்ரப்பர் மாதிரி ஏதாவது ஒன்றா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இரும்பு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லாவே விட்டு போயிடும். ஈஸியாக சீக்கிரமாகவே விட்டு போயிடும். நானே கூட கொஞ்ச நேரம் பொறுத்து இரும்பு ஸ்க்ரப்பர் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு. மேற்கொண்டு உங்களுக்கு இன்னும் பளபளப்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு லைசால் வேணால் கூட நீங்கள் அதிலே ஆட் பண்ணி தேய்ச்சாலும் ஓகே தான். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம அடிக்கடியும் இந்த லைசாலை, அந்த வெள்ளை கலர் லைசால் இருக்குங்களா, அந்த லைசாலையை கூட நம்ம நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா இந்த உப்பு கரை அப்படியே படியாமல் இருக்கும். நம்ம இதை அடிக்கடி செஞ்சிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய பாத்ரூம் டைல்ஸ் எப்பவுமே சுத்தமாக இருக்கும். கொஞ்சம் அதிகமான அளவு உப்பு கரை படியும் போது இந்த மாதிரி புளிச்ச மாவும் இந்த மாதிரி ஆரஞ்சு தோலோட சாரும் சேர்த்து நம்ம தேய்க்கும்போது நல்லாவே விட்டு போயிடுது. இப்போ நான் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பைப்பும் ஆகட்டும் டைல்ஸுமே நல்லாவே விட்டு போய் நல்லா பளிச்சின்னு இருக்குது. இந்த உப்பு கரை படிஞ்ச இந்த டைல்ஸில் நான் இந்த சொல்யூஷனை தேய்ச்சிட்டு ஊற வைக்காமல் தேய்க்கும் போதே இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா ஒரு 1/2 hour அளவுக்கு இந்த புளிச்ச மாவும் இந்த தோலோட சாறையும் ஊற்றி நல்லா கலக்கிட்டு நீங்கள் அதை பூசி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு கழுவி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஆஃப்டர் பிஃபோர் உங்களுக்கு ஃபோட்டோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி டிப் பார்க்கலாம். நம்ம சதம் அடிக்கிற இந்த வெயிலை குழுன்னு மாற்றுறதுக்கான ஒரு சூப்பரான ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான சேமியா ஐஸ் தான் பார்க்க போகிறோம். இது 90s ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்துச்சு. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் 2 டம்ளர் அளவு காய்ச்சின பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கிட்டேன். திக்காக அளவுக்கு காய்ச்சிக்கிட்டு அது கூட சேமியாவை போட்டு இது ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். இது கூட கொஞ்சமாக நட்ஸ், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நட்ஸ் எதுவாக இருந்தாலும் பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கான கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பாலில் நல்லா கலந்து விடுங்க. இதை கலக்கும்போது நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்த இந்த சேமியா கலந்த இந்த பாலை நம்ம ஐஸ்கிரீம் ஊற்றக்கூடிய அந்த ட்ரேயில் ஊற்றி வைக்க வேண்டியது தான். இதுக்கான பால் காய்ச்சும் போது கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்காதீங்க. அது அப்படியே நல்லா திக்காக காய்ச்சி அதில் இந்த சேமியாவை போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி வந்த பிறகு அதில் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டுக்கோங்க. நான் இதுக்கு தேவையான அளவு 4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்ட பிறகு பால் நல்லா ஆறின பிறகு அதில் உங்களுக்கு
கலர் வேணுன்னா கலர் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதே கலர்லேயே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த அச்சை எடுத்து அதில் முக்கால் அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரம் இருந்தாலே போதும். நம்மளுக்கு அழகான சேமியா பால் ஐஸ் கிடச்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பமாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அருமையான சேமியா ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா இதை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.